12th Standard Business Max Chapter 5 Numerical Methods Exercise 5.2 Question number 12. Using interpolation, find the value of f of x when x is equal to 15. Table x and f of x கொடுத்திருக்காங்க. x அப்படியே வச்சுப்போம். 3, 7, 11 and 19. இது அப்படியே இருக்கட்டும். f of x அப்படிங்கிற இடத்துல கணக்கில் கேட்டிருக்கிறது x is equal to 15. அதனால இந்த இடத்துல 15 சேர்த்துப்போம். x க்கு பதிலாக 15 minus 3 இதிலேருந்து இதை சப் பண்ணணும். 15 minus 3 12, 15 minus 7 8, 15 minus 11 4, 15 minus 19 minus 4. இந்த டேபிள் ஓவர். அடுத்து இந்த டேபிளுக்கு வரும். இங்கே என்ன செய்கிறோம்? இதே 3 7 11 19 அதை எழுதிப்போம். 3 7 11 19 சப்ட்ராக்ஷன் தான். ரோ வைஸ் ஒரு தடவை, காலம் வைஸ் ஒரு தடவை. 3 7 11 19. இப்போ சப் பண்ணுறோம். 3 minus 3 0, 3 minus 7 minus 4, 3 minus 11 minus 8, 3 minus 19 minus 16. அடுத்தது 7. 7 minus 3 plus 4, 7 minus 7 0, 7 minus 11 minus 4, 7 minus 19 minus 12. Third row, 11 minus 3 8, 11 minus 7 4, 11 minus 11 0, 11 minus 19 minus 8. Last row, 19 minus 3 16, 19 minus 7 12, 19 minus 11 8, 19 minus 19 0. Primary diagonal எல்லாமே 0வா இருக்கும். அதே நேரத்தில் 8 minus 8, 12 minus 12, 16 minus 16. அதே தான் இங்கேயும் 4 minus 4, 8 minus 8, 16 minus 16. இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுடைய கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ரைட். அடுத்தது இன்னொன்று என்ன எழுதிக்கணும்? நமக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல இருக்கிறது x0, x1, x2, x3. இது வந்து x0, x1, x2, x3. y0ங்கிறது 42, y1ங்கிறது 43, y2ங்கிறது 47, y3 அப்படிங்கிறது 60. சம்மில் ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி தேவைப்படும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் யூசிங் இன்டர்போலேஷன், எந்த ஃபார்முலா? நியூட்டன் ஃபார்முலாவா, லெக்ராஞ்சிஸ் ஃபார்முலாவா, எதுன்னு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல எக்ஸில், 3 + 4 7, 7 + 4 11, 11 + 4 15 வரணும். ஆனால் 19 வருது. மாறி இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக நியூட்டன் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்போ லெக்ராஞ்சிஸ் ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். லெக்ராஞ்சிஸ் ஃபார்முலா y = ஃபஸ்ட்டு x0 விட்டுடும். x0 விட்டுட்டு மீதி இருக்கிற மூணுத்தையும் எடுத்துக்கிறோம். அதாவது x minus x1, x minus x2, x minus x3. அடுத்தது x1 விட்டுட்டு மீதி இருக்கிறது எழுதும். x1 விட்டுட்டோம்னா மீதி என்ன வரும்? x minus x0, x minus x1 விட்டுடணும், அதனால் x2, x minus x3. இதுவும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது x2 அதை எடுத்துக்கிறோம். x2 விட்டுட்டோம்னா x minus x0, x minus x1, x minus x2 போடக்கூடாது, ஏன்னா x2 தான் விட்டுட்டோம் இல்லையா, அதனால் x minus x3. கடைசியாக x3 விட்டுடும். x3 விட்டுட்டா மீதி இருக்கிற மூணுமே வரும். இது x minus x0, x minus x1, x minus x2 divided by, இங்கே எதை விட்டுட்டு எழுதணும்? x0 விட்டுட்டு தான் எழுதணும். அதனால் x இருக்கிற இடத்துலலாம் x0 போட்டுரும். x0 minus x1, x0 minus x2, x0 minus x3. அடுத்தது இங்கே எதை விட்டோம்னா x1 விட்டுட்டோம். x1 விட்டுட்டதுனால x வர இடத்துலலாம் x1 வரும். x1 minus x0, x1 minus x2, x1 minus x3.
அடுத்தது இங்கே x2வை விட்டுட்டோம், அதனால் எக்ஸுக்கு பதிலாக x2 மைனஸ் x0, x2 மைனஸ் x1, x2 மைனஸ் x3. கடைசியாக x3யை விட்டுட்டோம், அதனால் x இருக்கிற இடத்துல x3 மைனஸ் x0, x3 மைனஸ் x1, x3 மைனஸ் x2. அடுத்ததாக நடுப்புற ஒரு ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ் எல்லாத்துலேயும் ஒரு ப்ளஸ். இந்த இடத்துல இன்ட்டு y0 இன்ட்டு y1 இன்ட்டு y2 இன்ட்டு y3 y ஈக்குவல் டு x0 x1 x2 x3 x எல்லா வேல்யூயும் தெரியும். எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்னாலும் இதே சேம் வேல்யூ தான் வரும். நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த 2 டேபிள்லேருந்து நம்ம ஆன்சரை எடுத்துக்கிறோம். நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள் எடுத்துக்கிறோம், டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிளில் எடுத்துக்கிறோம். நியூமரேட்டரில் இப்போ ஃபஸ்ட்டு எதை விட்டுட்டு எழுதணும், இதில் x0 விட்டுட்டு தானே எழுதணும், x0 விட்டுட்டு தானே எழுதணும். அதனால் x0 இருக்கிற இந்த 12 அப்படிங்கிறத விட்டுட்டு மீதி இருக்கிற 8 4 மைனஸ் 4 அதை எழுதிப்போம். மேலே 8 4 மைனஸ் 4 டிவைடட் பை டினாமினேட்டரில் இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குல்ல, அதில் இருக்கிற 0 விட்டுடுங்க, மீதி இருக்கிற 3 மைனஸ் 4 மைனஸ் 8 மைனஸ் 16 இன்ட்டு y0ங்கிறது எவ்வளவு 42 ப்ளஸ். நெக்ஸ்ட் இது x1 விட்டுட்டு எழுதணும், அதனால் இதில் x1ங்கிறது எதுன்னா இதுதான் x1, இதானே x1 இதுதான். அதனால் இதை விட்டுட்டு மீதி இருக்கிற 12 4 மைனஸ் 4 12 4 மைனஸ் 4 டிவைடட் பை இதில் செகண்ட் ரோ 0 விட்டுட்டு 4 மைனஸ் 4 மைனஸ் 12 4 மைனஸ் 4 மைனஸ் 12 இன்ட்டு y1ஓட வேல்யூ எவ்வளோன்னா 43 ப்ளஸ் இதில் எதை விட்டுட்டு எழுதணும்னா x2வை விட்டுட்டு எழுதணும். x2ங்கிறது என்னன்னா 4, இந்த 4ஐ விட்டுட்டு மீதி இருக்கிற 12 8 மைனஸ் 4 டிவைடட் பை இதில் தேர்ட் ரோ 0 விட்டுடுவோம் 8 4 மைனஸ் 8 இன்ட்டு y2ஓட வேல்யூ எவ்வளவு 47 லாஸ்ட்டில் இதில் எதை விட்டுட்டு எழுதணும்னா x3யை விட்டுட்டு எழுதணும். x3ங்கிறது இந்த மைனஸ் 4ஐ விட்டுட்டு மீதி இருக்கிற 12 8 4 டிவைடட் பை லாஸ்ட் ரோ 0 விட்டுடுங்க 16 12 8 இன்ட்டு y3ஓட வேல்யூ 60 y ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே 2 மைனஸு ப்ளஸ்ஸு, ஆக மொத்தத்தில் இது அப்படியே ப்ளஸ் ஆகிடும். 8 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 42 மல்டிப்ளை பண்ணோம்னா 3376 டிவைடட் பை 4 இன்ட்டு 8 இன்ட்டு 16 மல்டிப்ளை பண்ணோம்னா 512. அடுத்து இங்கே மைனஸும் ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸ் மிச்சம் இருக்குது, அதனால் மைனஸ் 12 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 43 மல்டிப்ளை பண்ணோம்னா 8256 பை 4 இன்ட்டு 4 இன்ட்டு 12 192. இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும், எல்லாமே ப்ளஸ். 12 இன்ட்டு 8 இன்ட்டு 4 இன்ட்டு 47 மல்டிப்ளை பண்ணோம்னா 18048. 8 இன்ட்டு 4 இன்ட்டு 8 எவ்வளோன்னா 256. லாஸ்ட் ஒன் எல்லாமே பாசிட்டிவ், அதனால் ப்ளஸ்ஸு தான். 12 இன்ட்டு 8 இன்ட்டு 4 இன்ட்டு 60 23040 டிவைடட் பை 16 இன்ட்டு 12 இன்ட்டு 8 1536. இதை டிவைட் பண்ணோம்னா 10.5 மைனஸ் இந்த வேல்யூயை டிவைட் பண்ணோம்னா 43
நெக்ஸ்ட்டு தேர்ட் வேல்யூவை டிவைட் பண்ணோம்னா 70.5. லாஸ்ட் வேல்யூவை டிவைட் பண்ணோம்னா 15. ஓவரால் எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணோம்னா 53.